வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய காணொலியெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில போகாமல் அறிவியல் சார்ந்த கருத்துகளோட நம்ம நின்று எந்த விதமான ஒரு மிகைப்படுத்துதல்லாம் இல்லாம நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்கு இந்த வரப்போகிற செப்டம்பர் 2024 மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்கிறது, கோச்சாரத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, பொதுவான அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்ப பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா சூரியன் மாதத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது. செவ்வாய் ஒரு 1.5 மாசத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடிய கிரகமாக இருக்கிறது. சுக்கிரன், புதன்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்குள்ளேயே ஒரு கட்டங்கள் மாறக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது. ஆனால் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, ராகு, கேது, சனி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் நீடிச்சு செப்டம்பர் மாதம் இருக்கிறாங்க. அதாவது ராகு மீனத்திலும், கேது கன்னியிலும், சனி கும்பத்திலேயே நீடித்திருக்கிறார். குரு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் எடுத்திருக்கிறார். ஸோ குரு 2ஆம் இடத்துல, சனி 11ஆம் இடத்துல, ராகு 12ஆம் இடத்துல, கேது 6ஆம் இடத்துல மேஷராசிக்காரர்களுக்கு அப்படியே நீடித்து இருக்கிறார். அதே மாதிரி மாதந்தோறும் மாறக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற மேஷராசியோட அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல நீடித்து இருக்கிறார். எந்த விதத்திலையும் மாறாமல் மிதுனத்திலேயே இந்த மாதம் முழுதும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ ராசி அதிபதி மாற்றம் இல்லை, ஓரளவுக்கு சீரான ஒரு மாதமாக தான் இருக்க போகிறது என்று மேஷராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல குரு நீடித்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செப்டம்பர் மாதம் இந்த டோட்டலாகவே இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாகிய அந்த ஒரு இன்க்ரீஸ் ஆஃப் இன்கம், ஒரு பணவரவை நோக்கி இருக்கிறது, கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு, அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நீடித்து இந்த லாபம் பெறக்கும், ஓரளவுக்கு பிரச்சனைகளாக தீர்ந்து அறுவடை செய்யக்கூடிய அமைப்புகளும் நீடித்து இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்திலும், 17ஆம் தேதியிலிருந்து மாதம் இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிலையும் வரார். ஸோ 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருந்து 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இது எப்படின்னா ஒரு மாதிரியான உடம்பு விஷயங்கள், பண வரவுல பார்த்தீங்கன்னா கடன் படுதல், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு கடன் படுதல், இதே குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் செலவுகள் செய்து அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் 2வது 3வது வாரமும் 4வது வாரம் செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற மாதத்தில் கொஞ்சம் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதியில் கன்னியில் கேதுவோட சேர்ந்து நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன், செவ்வாயால் பாதிக்கப்பட்ட சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்கு உண்டு. 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நண்பர்கள், உறவினர்கள், காதல் வயப்படுறது, எதிர்பாலினத்தின் மேலே ஒரு நட்பு பெறுறது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு கல்யாண அமைப்பு வர்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல அமைப்பு வரக்கூடிய ஒரு ஒரு லாஸ்ட் ஆஃப் செப்டம்பர் துலாம் ராசிக்கே சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்து ராசியவே பார்ப்பது மேஷ ராசிக்காரர்களுக்கு மர தடைகள் நீங்கி ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா முதல் 3 நாட்கள் கடகத்திலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சிம்மத்திலும், மாசத்தின் கடைசி வாரம் மட்டும் கன்னிக்கும் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ புதன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய காலமாகிய மிடில் பீரியட், அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு. புதன் சிம்மத்தில் இருக்கிறது ஒரு வலுவான அமைப்பு, புத்தி கூர்மை, மாணவர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கிறது, அது 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நல்லா புத்தி கூர்மை, நல்லா இன்ட்ரெஸ்டாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதம் மிடில் பீரியட் மாணவர்கள், குறிப்பாக மேல் படிப்பு படிக்கிறவங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு டைமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதி எந்த மாற்றமும் இல்லைனாலும் சூரியன், புதன், சுக்கிரனோட மாற்றங்கள் ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாற்றமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருந்து
அவங்களுடைய தசாபுக்திகள் எந்த அளவுக்கு இருக்குமையால், அதாவது தசாபுக்திகள் வந்து ஓரளவுக்கு நல்ல தசாபுக்திகள் போவது அல்லது ஒரு சுமாரான ஒரு நியூட்ரலான தசாபுக்திக்கு போகும் பட்சத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2024 இருக்க போகிற அமைப்பு எல்லா வயதினர்களுக்கும் இருக்கு. இதுல ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த புதனே வந்து மாசத்தின் கடைசி வாரத்துல 6ஆம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்று கேதுவோட சேர்றது சில உடல் உபாதைகள் பெரியவங்களுக்கு, சில அந்த டயபெட்டிஸு, அந்த மாதிரி பிளட் ப்ரெஷர், பிபி அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்க, அடி வயிற்றுல சில ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ஜியாகவும் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதை வேற செவ்வாய் வேற பார்க்குறார் 4ஆம் பார்வையா. ஸோ அதனால கொஞ்சம் மாதத்தின் இறுதி டைம்ல வந்து கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கக்கூடிய அமைப்புகளும், அது சிம்டம்ஸ் மட்டும் பார்க்காமல் அது எந்த காரணத்தினால அது வருதுங்கிறத பார்த்து தக்க ஒரு 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 பாதுகாப்பான ஒரு விஷயங்கள், அதுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. இருந்தாலும் என்ன ஒரு செவ்வாய் பார்வை பெற்று சுக்கிரன் நீச்சமா போய் உங்களுக்கு வந்து புதன் 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை வந்து இருக்கிறனால அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்போ பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் இல்லை. பொதுவாக சொல்லும்போது மாதம் முழுக்க ஓரளவுக்கு நல்ல விஷயங்களாகவும், மாதத்தின் 3rd and 4th வீக் என்று சொல்லப்படுகிற செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை, குறிப்பாக வந்து இந்த உறவுகள் விஷயத்துல, நண்பர்கள் விஷயத்துல, கல்யாண விஷயத்துல, சுப விஷயங்கள்ல, ஒரு குடும்பத்துல அன்னோனியங்கள் இல்லாமல், கணவர் மனைவிக்கிடையே ஒரு அன்னோனியம் இல்லாமல் இருக்கிறது வந்து செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு புரிதலும், ஓரளவுக்கு ஒரு குவாலிட்டியான டைம் தே கேன் ஸ்பெண்ட், ஓரளவுக்கு வந்து ஒரு கனெக்ட் கிடைச்சிருக்கு, பழைய மாதிரி இல்லை, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அந்த 7ஆம் இடத்த சுக்கிரன் வந்து, சுக்கிரன் துலாம் வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்று 7ஆம் இடம் பெறுவது கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகமாகிய குரு, சனி, ராகு, கேதுல எந்தவித மாற்றமும் செப்டம்பர் மாதம் இருக்க போறதில்லை. இந்த வக்ர விஷயத்துக்குள்ள நம்ம அதிகமா போக வேண்டியதுல அது பெரிய பாதிப்பு வரக்கூடாதுங்கிறது தான் இந்த அறிவியல் சார்ந்த ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த மாத கிரகங்கள், மாறக்கூடிய கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, செவ்வாய் வந்து 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2க்கும் 5 கூடிய புதன் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் 3 நாள்ல கடகத்திலிருந்து அப்புறம் 4ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் மிடில் ஆஃப் த மந்த் பார்த்தீங்கன்னா சிம்மத்துல நல்லா வலுவாக நட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் மாச கடைசி வாரம் வந்து கன்னிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறது அருமையான விஷயம். அதே சமயத்துல ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெறுகிறார். 5ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் குரு பார்வை பெற்று கேதுவோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் செப்டம்பர் 18க்கு அப்புறம் 6ஆம் இடம் பெறும் பொழுது சில பண விஷயத்துல, குடுக்கல் வாங்கல் விஷயத்துல, வீடு, வண்டி, வாகனம் அது போன்ற விஷயத்துல எல்லாம் ஒரு நல்ல பலன்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்ல ஒரு ஒரு எல்லா மாத கிரகங்களும் ஓரளவுக்கு மாறுதல் இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இருக்குது. குறிப்பா மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் நீடித்து 4ஆம் இடத்திலேயே சிம்ம வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறது வந்து படிப்பு விஷயத்துல அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வந்து மாதம் முழுக்க இருக்கு. அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்மத்துல வந்து செப்டம்பர் 16 வரைக்கும் இருந்துட்டு மாதத்தின் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கன்னிக்கு வருகிறார். 5ஆம் இடத்துல நட்பு வீட்டில் கன்னிக்கு வர்றது தப்பில்லை. குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் இருக்கிறது. 10ஆம் இடத்துல சனி நீடித்திருந்து உழைப்பு, முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து தொழில் முயற்சி கண்டிப்பாக கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ரீவாம்பிங், அதிகமான ஒரு பழையனை கழித்து புதியனை பெறக்கூடிய முயற்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக வந்து ராகு திசையெல்லாம் வந்து ரிஷபராசிக்காரர்கள் போகும் பொழுது 11ஆம் இடத்து ராகு நல்ல விசேஷமான பலனை கொடுக்குது. ராசிக்குள்ளேயே குரு இருந்து 7ஆம் இடத்தை வந்து நண்பர்கள், பங்குதாரர்கள், குடும்பம், கலத்திரம் எல்லாத்தையுமே குரு பார்ப்பதும் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ராசி அதிபதி வந்து 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு மாச 2வது ஹாஃப்ல போகிறது ஒரு நல்ல மாற்றம் தான். அதே சமயத்தில் சூரியன் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் போகிறது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. புதனும் பார்த்தீங்கன்னா மாச கடைசியில் வந்து 5ஆம் இடத்துல வந்து ஒரு ஆட்சி பலம், மூல திருக்கோண பலம் பெறுவது பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்துல, குழந்தைகள் விஷயத்துல ஒரு நல்ல ஒரு
நற்செய்தியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா அது சனியோ ஏதோ பாவகிரகத்தின் பார்வையோ சேர்க்கையோ இல்லை. அது வந்து ஓரளவுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்துக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அது நீடித்து இருக்கிறார். ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு பலனை பெறக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஒரு அஸ்திவாரம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக அதே மாதிரி இருக்கும். லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக நீங்கள் பண்ண ஒரு எஃபோர்ட்டுக்கும் கொஞ்சம் ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது. கொஞ்சம் ஏதோ லோன் போட்டு வண்டி வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், இந்த வண்டியை விற்றுட்டு இன்னொரு வண்டி வாங்கலாங்கிற நினச்சிட்டு பல மாதங்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது மாதிரி விஷயங்கள் டக்குன்னு அமையிறதும் ஒரு புதுப்பிக்கிறதும் ஒரு கம்ஃபர்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதும் வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் 6ஆம் இடத்துல சுக்கிரன் ராசி அதிபதியே போகிறனால கொஞ்சம் உடல் விஷயத்திலே கொஞ்சம் கவனம் தேவைப்படும். அது பார்த்துக்குங்க. அது உங்களோட தசாபுக்திகள் எப்படி போது பொறுத்து நம்ம துல்லியமாக பலன் சொல்ல முடியும். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது நல்ல ராஜயோக கிரகமாகிய புதனும் ராஜயோக கிரகமாகிய சனியும் எல்லாம் ஒரு நல்ல இடத்துல இருந்து சூரியன் சுக்கிரனோட பயிற்சிகள்லாம் ஓரளவுக்கு சாதகமான பயிற்சிகளாக இருக்கிறதுனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த குடும்பத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் சுபிக்ஷமும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி கொஞ்சம் நல்லாவே இருக்கக்கூடிய அந்த புரிதல் வரக்கூடிய அமைப்புகள் வந்து தம்பதியருக்குள்ளாமையும் வயசான சீனியர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பேஷனேட்டாக ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பாக இருக்குது. இதில் ஒரே விஷயம் என்னென்னா ஹெல்த் விஷயங்கள் வந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் வந்து ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருந்து அது என்ன காரணம் ஏதுங்கிறது பார்த்து தக்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பது நன்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2022-24 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய பிடித்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிற பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு நீடித்து 12ஆம் இடத்திலேயே பார்த்தீங்கன்னா இருக்கிறார். வெளிநாடு வெளி மாநிலம் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள், சுப முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் தொடர்ந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை வாங்குது அல்லது பணப்புழக்கத்தில் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி கடன் வாங்கி நம்ம வந்து அபிவிருத்தி செய்வது, அதர் பீப்புள்ஸ் மணி வாங்கி ஒன்று பண்ணுறது, அல்லது ஒரு இடத்தை ஒரு வீட்டை விற்று இன்னொரு இடம் வாங்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக மே மாதத்திலிருந்து அடுத்த வரக்கூடிய ஏப்ரல் 2025 வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தொடர்ந்து செப்டம்பர் மாதத்துலேயும் இருக்கு. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் விஷயத்துல வந்து சிறு சிறு தொந்தரவுகள் வந்தாலும் பரவாயில்லை, பெரிய பாதிப்புகள் இல்லை. அதே சமயத்தில் அஸ்தம சனியெல்லாம் முடிந்து சனி 9ஆம் இடத்துல இருந்து நீடித்து நல்ல பலனையே கொடுத்துட்டு இருக்கிறார். அந்த அடிப்படையில் மாத பலன்களோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசிக்குள்ள வந்து செவ்வாய் நீடித்து செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கிறார். மிதுன ராசிக்கு ஆகாத ஒரு கிரகம் என்று சொன்னால் 6ஆம் வீட்டுக்கு 11 செவ்வாய் தான். அவர் ராசிக்குள்ளே இருந்து மிதுன ராசிக்காரர்களை ஒரு மனக்கலக்கங்களும் திடீர்னு ஒரு மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு டைம்ல நம்ம உத்வேகமும் ஒரு டைம்ல வந்து டல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மனைவி, குடும்பம், கணவர், நண்பர்கள், பங்குதாரர்களை கொடுக்கக்கூடிய 7ஆம் இடத்தை பார்த்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் செப்டம்பர் மாதம் இருக்கு. ஸோ உங்களுடைய நண்பர்கள் விஷயத்துல உங்களுடைய அடிக்கடி நீங்க மீட் பண்ணக்கூடிய கொலீக்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்னர்ஸு, கஸ்டமர்ஸு, கிளைண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு அவங்க பண்ணுறது பிடிக்கல, உங்களுக்கு ஒரு கோபம் வர மாதிரி இருந்தாலும் அதை வந்து எப்படி சொல்லி அதை பண்ணணும், இது சொல்கிற நேரம் கரெக்டான நேரமா, அல்லது நம்ம சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உணர்ந்து செய்தீங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத மன வருத்தங்களை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருந்து கோவத்தையும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விதமான எமோஷனல் இம்பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செப்டம்பர் மாதம் முழுதும் இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து ராசிக்குள்ளேயே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதே சமயத்தில் குரு பார்வையெல்லாம் இல்லாமல் இருக்குது. அந்த செவ்வாயே பார்த்தீங்கன்னா மாதத்தின் இறுதி வாரத்தில் வந்து புதன் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியே பார்க்குறார்.
புதன் வந்து கேதுவோட சேர்ந்து இருக்குது, செவ்வாயின் பார்வை பெறுவது, ராசியும் செவ்வாயால் பாதிக்கப்பட்டு ராசி அதிபதியும் செவ்வாயின் 4ஆம் பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு ரீதியான விஷயங்கள், மன ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் என்னதான் இருந்தாலும் குரு 12ஆம் இடத்திலிருந்து ராசி அதிபதியை பார்த்து பெரிய ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அளவுக்கு இருக்காது. அதே சமயத்தில் சூரியன் வந்து 3ஆம் இடத்துல சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்று செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 4ஆம் இடத்துக்கு இடம்பெறுவது தவறில்லை. நட்பு வீட்டுக்கு மாறுறார், குருவின் பார்வைக்குள்ள போறார், முயற்சி திருவினையாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் வெற்றி, வேலை வெற்றியில ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல மிதுன ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சமா இருந்து 4ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்து குருவோட பார்வையில் இருந்தாலும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்வ புண்ணிய ஸ்தானம், அருமையான லக்ஷ்மி ஸ்தானத்துக்கு போய் ஆட்சி பலம் பெறுவது மிகவும் அருமையான ஒரு விஷயம். ஸோ செப்டம்பர் 18க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பங்கள், கொஞ்சம் லக்கு, நம்ம பண்ண முயற்சியில் நல்ல ஒரு விஷயங்கள் வர்றது, சுவாரஸ்யமான விதத்தில் வந்து நாட்களை செலவிடுதல், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் போகிறது, காதல் விஷயங்கள், நட்பு விஷயங்கள், கல்யாண விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், இது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா குரு என்னன்னா 12ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல அதோட ஓன் வீட்டில் ஆட்சி பெறுவது எந்த விதத்திலையும் சனி பார்வையோ செவ்வாய் பார்வையோ பெறாமல் இருப்பது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு. கொஞ்சம் லக்ஸுரி ஐட்டம்ஸ் பண்ணுறது, வாங்குறது, ஒரு டூர் போயிட்டு வர்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள். காதல் விஷயத்தில் இருந்துட்டு நல்ல ஒரு பலன் வராமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் சுக்கிரனோட பயிற்சி நல்லா இருக்குது, சூரியனோட பயிற்சி நல்லா இருக்குது. புதன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ராசி அதிபதியாகிய புதனே செப்டம்பர் 4ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல இருப்பது நல்ல ஒரு விஷயம். என்னதான் சனி பார்வை பெற்றாலும் அது வந்து 3ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருப்பது வந்து தவறு இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்லை. ஸோ 17ஆம் தேதி வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் இருந்து 16ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் மட்டும் தனித்திருப்பது தவறில்லை. ஸோ ராசி அதிபதி வந்து கொஞ்சம் புத்தி சுவாதீனமாகவும் ஒரு கூர்மையாகவும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா யோசித்து செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது மாதத்தின் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு குதூகலமான ஒரு விஷயமும், ஒரு ரிசல்ட்டு நல்லாவே வந்து கிடைத்து கொஞ்சம் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய அமைப்புகளும், முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும், அதுக்கு வேணுங்கிற சில முயற்சிகளும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு வந்து மிடில் ஆஃப் த மந்த்ல ஓரளவுக்கு புதன் நல்லாவே இருக்கிறதுனால புத்தி கூர்மை, கான்சன்ட்ரேஷன்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் குருவின் பார்வை 4ஆம் இடத்துல கேதுவிலிருந்து சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குறிப்பாக வந்து செப்டம்பர் மாதம் 3ஆவது வாரம் வரைக்கும் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு. கடைசி வாரம் தான் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து தான் வந்து சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வரார். ஸோ முதல் ஒரு 2.5 வாரம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறது இடம் விஷயங்கள், வீடு விஷயங்கள், வாகன விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, கொஞ்சம் ஒரு ஒரு விஷயம் வாங்குறது, இது எல்லாத்துக்குமே ஒரு அருமையான ஒரு டைமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 2024 செப்டம்பர் மாதம் இருக்குதுங்க. செப்டம்பர் மாதம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஃபீல்டு, நல்லா ஒரு நிறையா விஷயங்கள் ப்ரோக்ரஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் 2024 இருக்க போகிறது. பிற்காலத்தில் வரக்கூடிய விஷயத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன் விஷயம் கொடுக்கறதாக இருக்கிறது. இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். உங்களுடைய தசாபுக்திகள் வந்து கொஞ்சம் நல்ல சிறப்பான தசாபுக்திகள் போகும்போது இன்னும் கொஞ்சம் தூக்கலான பலன்களும், ஒரு சுமாரான தசாபுக்தி போகும்போது நான் சொன்ன நல்ல பலன்கள் குறைவாகவும் சாதகமற்ற பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது உங்களுடைய ஜென்ம ஜாதகம் பார்த்து தான் துல்லியமான பலன் எடுக்க முடியும். செப்டம்பர் 2024 கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்கிறது, கோச்சார அமைப்புகள் எப்படி இருக்கிறது, ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி போயிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நீடித்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சனி 8ஆம் இடத்துல இருக்கிறார். குரு 11ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கிறார்.
9ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்தில் கேது நீடித்திருக்கிறார். ஸோ ஆண்டு கிரகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் வந்து 12ஆம் இடத்திலேயே இருக்கிறார். 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு அந்த அஸ்தம சனி நடக்கும் பொழுது 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துக்கு பார்க்கும் பொழுது, அதே சமயத்துல கொஞ்சம் 3ஆம் இடம்ங்கிற இதையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம தேடுதலாகவே இருக்குமே தவிர ஒன்றும் கைக்கு வந்த பாடு இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்பு தான் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் இல்லை. பட் இருந்தாலும் குரு 11ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற முயற்சி ஸ்தானத்தை பார்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நல்லாவே இந்த மே மாசத்திலிருந்து அஸ்தம சனியை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு தைரியமும் வீரியமும் வந்து கடகராசிக்கு இருக்குது, வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அத்தகைய ஒரு அமைப்புல பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறவரு ராசியிலேருந்து ஒரு 4 நாள் செப்டம்பர் 4ஆம் தேதி சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றது சிறப்பு. அதே சமயத்துல செப்டம்பர் 23ஆம் தேதி தான் அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெற்று கேதுவோட சேர்றார். அதே சமயத்துல சுக்கிரன் பாருங்க செப்டம்பர் 18ஆம் தேதி 4ஆம் இடத்துல நல்ல ஒரு இடத்துக்கு வரார். ஸோ இடம் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட, தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல யோக பலன்களும் உண்டு. ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனையோட பிரச்சனையா ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடத்தை புதுப்பிக்கிறது, ஒரு வாகனத்தை புதுப்பிக்கிறது, கொஞ்சம் வந்து கம்ஃபோர்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, அது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக உண்டு. தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கோளாறு இருக்குன்னா கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துலயே சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெறுவது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு நல்ல பலனை கொடுக்கும். எப்பவுமே ஒரு சுபகிரகம் வந்து ஒரு ராசிக்குள்ள வருதுன்னா அது நல்ல ஒரு விஷயத்தை அந்த ராசிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ மாதத்தின் கடைசி 2 வாரங்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய, என்னதான் அஸ்தம சனி நடந்தாலும் சில விஷயங்கள் அப்பப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு முன்னேற்றமும் சின்ன ஒரு ஒரு பூர்த்தி அடையக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த மாதத்தின் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இருக்குங்க. அதே சமயத்துல சூரியன் வந்து 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு போகிறார், குரு பார்வை பெறுகிறார், தவறில்லை. ஸோ அதுவும் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது என்னதான் 2025 மார்ச் வரைக்கும் அஸ்தம சனி இருந்தாலும் ஓரளவுக்கு மே மாதம் 2024 அதை எப்படி சமாளிக்கலாம்ங்கிற அமைப்புக்கு வந்து குரு 11ஆம் இடத்துக்கு வந்து சில நிவர்த்தியை கொடுத்துட்டு ஹோப்பும் தைரியத்தையும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துலேருந்து அஷ்டம சனிலேருந்து வந்துருவோம், நாம மீண்டு வந்து ஒரு இயல்பான வாழ்க்கைக்குள்ள போயிடுவோங்கிற ஒரு அமைப்பு இப்பவே கொஞ்சம் ஓரளவுக்கு காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ பயப்பட வேண்டியதில்லை. உடல் உபாதைகள் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 8ஆம் இடத்து சனி இருக்கும் பொழுது ஆப்ரேஷன் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் பல வருடங்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த வருஷம் தான் நம்ம வந்து தீர்த்துக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அமைப்பு 12ஆம் இடத்துல இல்லை இருக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய ப்ரோக்ரஸும் ஒரு அஷ்டம சனியை தாண்டி ஒரு பலனை பெற்று அதுலேருந்து மீண்டுவதற்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நீடிச்சு தான் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஒரு 5-6 மாசத்துல இருந்து நம்ம கொஞ்சம் மீண்டு வந்து ஓரளவுக்கு பழையமான ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலைக்கு வந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகள் விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு என்ன ஆகும் ஏது ஆகும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் கொஞ்சம் நீடித்து இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நான் 5ஆம் வீட்டு அதிபதியை 12 இருக்கிறார். இருந்தாலும் குரு வந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதனால் ஓரளவுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரெடி ஆகக்கூடிய ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலே வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ மன தைரியமும் வீரத்தை காட்டிலும் விவேகத்தோட கடகராசிக்காரர்கள் வந்து இருக்கணும். அதுக்கு செப்டம்பர் மாதமும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறதா நாம பார்த்துக்கணும். அதே சமயத்தில் ஒரு இள வயதினர், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, புதுசாக வேலைக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க 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 தகவல் தொடர்பு கொடுக்குற விஷயத்தில் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கலாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். திடீர்னு மிஸ்கம்யூனிகேட் ஆகி சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா புதனே பார்த்தீங்கன்னா மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்து அந்த ரைட்டிங், டாக்குமெண்டேஷன், இமெயில் அதுலெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தேவைப்படுது. ஏன்னா 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொடர்பு, பேச்சு திறமை, அந்த அந்த தகவல் தொடர்பு வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேதுவோட சம்மந்தப்படும் போது கொஞ்சம் கிளாரிட்டியிலோட பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம முக்கியம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. செப்டம்பர் மாதம் செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தும் ஒரு பாலைவனத்தில் ஒரு சோலைவனங்கிற மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்கு கண்டிப்பாக இருக்குது. குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. என்னதான் ஒரு பிரச்சனைகள் எது போனாலும்
ஓரளவுக்கு தீர்க்கக்கூடிய பலமும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. செப்டம்பர் மாதம் வந்து ஓரளவுக்கு அஷ்டம சனியை தாக்கி பிடிச்சி அடுத்த வரக்கூடிய மாதத்தில் வந்து ஓரளவுக்கு மீண்டும் மேலே வரக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. அதே சமயத்தில் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வீட்டு இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் கொஞ்சம் செஞ்சுக்கிறது, கொஞ்சம் ஆடை அலங்காரங்கள், அது மாதிரி சில சுப செலவுகள் செய்கிறது, ஜுவல்ஸ் வாங்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான ஒரு நல்ல மாதமாக தான் இந்த அஷ்டம சனி நடக்கும் போதிலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் செப்டம்பர் 2024 கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது என்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2024 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, பிடித்த வீடியோஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2024 சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி என்னதான் ராசியை பார்த்தாலும் 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல ராகு இருந்து 2ஆம் இடத்துல கேது இருந்தாலும் குரு 10ஆம் இடத்தில் இருப்பது ஓரளவுக்கு ஒரு வலுதான். குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தில் கூட கேதுவை பார்த்து கொஞ்சம் குடும்பம் தனத்தை வந்து ஓரளவுக்கு சீர் செய்கிறார். மே மாதத்திலிருந்தே ஓரளவுக்கு நல்ல ட்ரெண்ட் இருக்கு, ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன் ராசியிலேயே முதல் 16 நாட்கள் வந்து இருப்பது ஒரு நல்ல பலம். பட் என்ன இதில் சில நாட்கள் வந்து சனியின் பார்வை பெற்று விடுவார், அது நீங்கள் பார்க்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஆஃப் த மந்த், ஒரு 10ஆம் தேதியிலேருந்து ஒரு 16ஆம் தேதி வரைக்குள்ள பார்த்தீங்கன்னா சனி பார்வை பெறும் பொழுது கொஞ்சம் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த மார்க்கெட்டிங் துறை பண்ணுறவங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைச்சல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்ற டைம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கண்ணியில் போய் குருவின் பார்வை பெறுவது கொஞ்சம் நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு 2 வாரமாக ஆகஸ்ட் செப்டம்பர் முதல் 2 வாரத்தில் உழைக்கக்கூடிய விஷயத்துக்கு முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கடைசி 2 வாரம் வருகிறது. ஸோ அது நல்ல ஒரு விஷயம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு மேலே வர்றது இன்னமும் கொஞ்சம் முயற்சி ஸ்தானம், முயற்சி விஷயங்கள்ல கொஞ்சம் நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்குது. ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் 11ஆம் இடத்திலே நீடித்து அது ஒரு நல்ல ஒரு பலம் தான். ஸோ தவறு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா புதனும் பார்த்தீங்கன்னா முதல் 3 நாட்கள் வந்து செப்டம்பரில் கடகத்தில் இருந்து இப்போ 4ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து நட்பு வீட்டில் ராசியிலேயே இருப்பது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி வாரத்தில் குருவின் பார்வையை பெற்று படிப்பு விஷயங்கள், தனம் விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாணவர்கள் வந்து நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் சில நாட்கள் சனியின் பார்வை முழுசாக பெறக்கூடிய அமைப்புகள் புதனுக்கு இருக்குது. ராசி அதிபதிக்கு பெறுவது போல புதனும் பெறுவார். அந்த டைமில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மற்றபடி மெஜாரிட்டி ஆஃப் த டேஸ் கொஞ்சம் பரவாயில்லை. அதுக்கப்புறம் மாதத்தின் கடைசி 2024 செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி வாரம் வந்து 2ஆம் இடத்துல மூல திருக்கோண ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது புதன் வந்து வலு, குரு பார்வை பெறுகிறார். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், எல்லாத்துக்குமே ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அந்த மாதத்தின் இறுதி பகுதி இருக்குங்க. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதி வலுவாக இருக்கிறனாலையும் 2ஆம் இடம் கொஞ்சம் வலுவாக இருக்கிறனாலையும் 10ஆம் இடத்துல குரு இருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் கொஞ்சம் வியாபாரம், தொழில், வீடு, வண்டி வசதிகளெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். என்னதான் இருந்தாலும் 7ஆம் இடத்துல அஸ்தாதிர சனி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி இருந்து ராசியை பார்த்து 8ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது இப்போ ட்ராவலிங் பண்ணுறப்போ தூரப்பிரதேசம் போகக்கூடிய, வெளிமாநிலம் போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். பார்த்துருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா சனி வந்து 7ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடம் வர்றாரு. அது வேறு மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறது. அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வேலைப்பாடுகள், அலைச்சல்கள் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களும், முயற்சிக்கேற்ற ஒரு நல்ல பலன்களும், ஒரு வசதி வாய்ப்புகள்,
புத்தி கூர்மை, சில விஷயங்கள் செய்து கொடுக்கறது, முடிச்சுக்கிறது, சொத்து வாங்குறது, தன விஷயத்துல திருப்தியான ஒரு அமைப்பு, படிப்பு விஷயத்துல மாணவர்களுக்கு ஒரு திருப்தியான அமைப்பு, அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக இந்த மாத கிரகத்தின் பயிற்சி என்று சொல்லப்படுகிற சூரியன், புதன், செவ்வாய் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி கொடுக்குதுங்க. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பாக செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. இது பொதுவான பலன்களை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகம், அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து ஜென்ம ஜாதகத்தை பற்றி தசாபுக்திகள் எப்படி இருக்குன்னு வச்சு பார்க்கும் பொழுதுதான் துல்லியமான பலன்கள் கொடுக்கும். அதுல நல்ல தசைகள் போகும்போது நல்ல பலன்கள் நான் சொன்னது அதிகமாகவும், ஒரு சுமாரான தசைகள் போகும்போது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. செப்டம்பர் மாதம் 2024 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் எந்தவித மூட நம்பிக்கைகளையும் போகாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு செப்டம்பர் 2024 எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வந்து 9ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராகு 7ஆம் இடத்திலும், கேது ராசிக்குள்ளேயும், சனி 6ஆம் இடத்திலும் எந்தவித மாற்றம் இல்லாமல் அதே இடத்துல தான் இருக்கிறார். வார அல்லது 3 வாரத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய புதன், மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய சுக்கிரன், 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய செவ்வாயோட அமைப்புகளை எப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்திலேயே செவ்வாய் நீடித்திருக்கிறார் கன்னிராசிக்கு. ஸோ செவ்வாய் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திலேயே நீடித்திருந்து வேலை தொழில் விஷயத்துல ஒரு மாதிரியான உத்வேகமும் ஒரு ஆக்டிவிட்டி ஃபில்டான ஒரு மந்த்தான செப்டம்பர் மாதம் முழுவதும் செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே சமயத்தில் ராசிதிபதியாகிய புதன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல கடகத்துல இருந்து செப்டம்பர் 4ஆம் தேதியே 12ஆம் இடமா இருந்தாலும் பரவாயில்ல, நட்பு வீடாகி அதுக்கு பிடித்த வீடாமைய சிம்மத்துக்கு வருகிறார். ஸோ மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல நட்பு வீட்டில் தான் புதன் இருப்பது வந்து ராசிக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சில நாட்கள் சனியின் பார்வைப்படுகிறார். குறிப்பாக மாதத்தின் மிடில் பீரியட்ல, நடு பீரியட்ல பார்த்தீங்கன்னா சனியின் முழு பார்வை பெறுவது கொஞ்சம் பிரச்சனைகளும் ஒரு மன அழுக்கங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது சில நாட்கள் தான் இருக்குமே தவிர ஒரு பெரிய நீடித்த ஒரு விஷயங்கள் இருக்கா. புதன் சீக்கிரமாக சனியின் பார்வை விட்டு விலகிவிடும். அதுக்கப்புறம் மாதத்தின் இறுதி டைம்ல கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே புதன் வந்து ஒரு மிக வலுவான ஒரு விஷயத்தையும் குருவின் பார்வையும் பெறுகிறார். ஸோ மாதத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் பெறக்கூடியது, இது வரைக்கும் செய்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய அமைப்பு, மாணவர்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவு கொடுக்குது. ஏன்னா குருவின் பார்வையும் ராசிக்கு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற துலாம் ராசிக்கு ஆட்சி பலம் பெறுவது மிகவும் நல்ல ஒரு அமைப்பு. ஸோ தனம், குடும்பம், வாக்கு எல்லாத்துலேயுமே ஒரு மேன்மை பெறக்கூடிய அமைப்பு. கல்யாணம், சுப விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்பு. வரவேண்டிய பணம் நம்மளால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் செல்வ வலிப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேணும்னா செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு. ஸோ செவ்வாய் 10ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். சூரியன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல நீடித்திருக்கக்கூடியவர் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ராசிக்குள்ளேயே வருகிறார். ஸோ அவரு குருவின் பார்வை பெறுவது வந்து தவறு இல்லை. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் இறுதி பகுதி வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. ராகு 7ஆம் இடத்திலிருந்து கலத்தர தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பார்ட்னர்ஷிப்பு, திருமணம், நண்பர்கள், பங்குதாரர் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ராகு நீடித்திருக்கிறார். குறிப்பாக ராகு திசை நடக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு நீடித்திருக்கிறது. பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதி ஒரு நல்ல இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு இருப்பதனாலும், சூரியனும் ஒரு நல்ல அமைப்புக்கு மாறி இரண்டுமே குருவின் பார்வை பெறுவதனாலும், சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுவதனாலும் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இதுவரைக்கும் ஒரு மாதிரி தோய்வா போயிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வயசு வித்தியாசம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுப விஷயங்கள், தனவரவு, குடுக்கல் வாங்கல் விஷயத்துல, தொழில் விருத்தி, வேலை விஷயத்துல, கல்யாண விஷயத்துல, காதல் விஷயத்துல, உறவுகள் விஷயத்துல எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு விஷயங்கள் கிடைக்குது. மாணவர்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, சில விஷயங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு நிறைந்த ஒரு மாதமாக, குறிப்பாக இறுதி கட்ட
செப்டம்பர் மாதங்கள் வந்து கண்டிப்பாக அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ தவறு இல்லை. சனி இருக்கும் அமைப்பும் பரவாயில்லை, குரு இருக்கக்கூடிய அமைப்பும் பரவாயில்லைங்கிறதுனால அந்த விதத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஸோ ஓரளவுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களும், ஒரு தன விஷயமா இருந்தாலும் சரி, மன விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு உத்வேகமும் ஒரு மேன்மையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்கள் தான். அவங்களுடைய தசாபுக்திகள் ஜென்ம ஜாதக பிரகாரம் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்து நல்ல திசைகள் போகும்போது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், ஒரு சுமாரான ஒரு தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். துலாம் ராசிக்கு செப்டம்பர் 2024 எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உங்களை வந்து அடையும். அதே சமயத்தில் பிடிச்ச வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த ஒரு மாதம் பார்க்கும் பொழுது, இது வந்து ஒரு கோச்சார அமைப்பில் வந்து ஆண்டு கிரகமாகிய ராகு 6ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். எந்த மாற்றமும் இல்லை. கேதுவும் 12ஆம் இடத்திலேயே துலாம் ராசிக்கு இருக்கும் பொழுது எந்த ஒரு மாற்றமும் செப்டம்பர் மாதம் வரப்போவதில்லை. அதே சமயத்தில் குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருந்து 2ஆம் இடம், 12ஆம் இடம், 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஸோ குரு அஷ்டமத்தில் நீடித்திருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல சனியும் எந்தவித மாற்றமும் செப்டம்பர் மாதம் அடைய போவதில்லை. மாத கிரகமாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் எப்படி மாறுறாங்கன்னு பார்த்தா, துலாம் ராசியோட அதிபதியாகிய சுக்கிரனே பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் பகுதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 2.5 வாரம் 12ஆம் இடத்துல வந்து நீச்சமாக இருந்து கேதுவோட சேர்ந்து குருவோட பார்வையில் இருக்கிறது ஓரளவுக்கு ஒரு விரயங்களும் சுப விரயங்களும் டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனால் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் துலாம் ராசிக்குள்ளேயே சுக்கிரன் துலாம் ராசிக்குள்ள வந்து ஆட்சி பலம் பெறுவது ஒரு நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க. ஒரு மனம் ஒரு புத்துணர்ச்சி பெறுவதும், ஒரு சுப காரியங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக, ஒரு ஆடம்பர செலவுகள், ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் குடும்பத்தில் வந்து ஒரு குதூகலம், கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது, கொஞ்சம் ஒரு லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த 18க்கு மேலே வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அத்தகைய ஒரு தசாபுக்திகளும் இருந்ததுன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியாகிய சுக்கிரனே ராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுவது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அது வந்து 3rd and 4th வீக்கில் நல்லாவே ஒரு அமைப்பு பார்க்க போகிறோம். சூரியன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் 11ஆம் இடத்துல ஆட்சி இருந்து 12ஆம் இடத்துக்கு மாறி கேதுவோட சேர்றார். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் விஷயங்கள் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. தகப்பனார் விஷயங்கள், அரசியல் விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயங்களே கொஞ்சம் டிலே வரும், பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் யோகமான கிரகமாகிய புதன் வந்து நட்பு வீட்டிலேயே கிட்டத்தட்ட 20 நாட்கள் சிம்மத்தில் இருக்கார். செப்டம்பர் 4ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நட்பு வீடாகிய சிம்மத்தில் இருப்பது, 11ஆம் வீட்டில் இருப்பது ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள், படிப்பு விஷயங்கள், டாக்குமெண்டேஷன், சில சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக ப்ரொடக்டிவாக போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. மாணவர்கள் வந்து நல்லா ஒரு கான்சன்ட்ரேஷனோட படிக்கக்கூடிய அமைப்புகள் செப்டம்பர் மாதம் கொஞ்சம் பார்க்கலாம். அதே சமயத்தில் இது மாதிரி டெக்னிக்கல் துறையில், கன்சல்டிங் துறையில், சாஃப்ட்வேர் துறையில் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதே வந்து வெளிநாடு விஷயங்கள் பார்த்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2வது வாரம் அப்புறம் கழித்து வரக்கூடிய சூரியனோட பயிற்சி வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு இது வரைக்கும் சில கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலைங்கிறவங்களுக்கு வந்து குரு பார்வை பெற்ற சூரியன் வந்து அப்படி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் 9ஆம் இடத்துலேயே நீடித்திருக்கிறார். எந்த விதத்துலேயும் ஒரு மாற்றம் இல்லை. ஸோ தகப்பனார் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில ஹெல்த் விஷயங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். அவங்களுடைய சுயஜாதகம் பொறுத்து எப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். 5ஆம் இடத்துல வந்து குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பெரிய திருப்திகள் இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு எதிர்பார்க்குற டிமாண்ட்ஸ் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அந்த ஒரு பிரச்சனைகள் வந்து நீடித்து போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் டைரெக்டாக சனியின் பார்வை பெறும் பொழுது இன்னுமே அது ஹீட் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அஷ்டமத்தில் குரு போய் ராசியை குரு பார்க்காம இருக்கிறது
8ல் மறைந்தது ஒரு சின்ன ஒரு குறை தான். ஃபினான்ஷியல் விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பணத்தை எதிர்பார்க்குறோம், ஒரு ரொட்டேஷனுக்கு பணம் வரணும்னு பார்க்குறோம், எல்லாமே கொஞ்சம் ஸ்தம்பித்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா தனகாரகன் ஆகிய குரு 8ல் மறையிறது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அது வந்து அடுத்த ஒரு வர ஏப்ரல் மே வரைக்குமே அது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து அந்த தாக்கத்தை இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் கொஞ்சம் மாத கிரகமாகிய சுக்கிரன் சூரியன் கூட சஞ்சாரிப்பு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால கொஞ்சம் செப்டம்பர் மாதம் சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி 2 வாரம் ஓரளவுக்கு யோகமான ஒரு வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய, வீடு வசதிகள் பெருக்கக்கூடிய, ஒரு அன்னோனியம் பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக துலாம் ராசி இல்லத்தரசிகளுக்கு கிடைக்குதுங்க. ஸோ பரவாயில்லை. செப்டம்பர் மாதம் வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்பாகவும், சில விஷயங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாகவும் ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தென்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஸோ என்னதான் அஷ்டமத்தில் குரு இருந்து 5ஆம் இடத்துல சனி இருந்தாலும் செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், சில பேர்த்துக்கு நல்ல யோகமான தசைகள் நடக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப விஷயங்கள், ஒரு ஒரு விதமான ஒரு சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காருக்கு வருது. இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அடிப்படையில் வரக்கூடிய தசாபுக்திகளே ஒரு துல்லியமான பலனை கொடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் கொடுக்க போகுதுங்கிறது பார்க்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து அடையும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு செப்டம்பர் மாதம் 2024 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா குரு வந்து நீடித்து ராசியே பார்க்குறாரு. 4ஆம் இடத்துல வந்து சனி இருந்து 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழில் விஷயங்கள், வேலை விஷயங்கள், இடம் விஷயங்கள், அம்மா விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்து பிஸியாகவே உங்களை வச்சுட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு குரு ராசியை பார்த்து சமாளிக்கக்கூடிய பலம் கொடுக்குது. 5ஆம் இடத்துல ராகு இருந்து குழந்தை விஷயமாகவும், பூர்வ புண்ணிய விஷயமாகவும், அது மாதிரி விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணுறது, கொஞ்சம் மெனக்கெடுதல்ங்கிற மாதிரி விஷயங்கள் 5ஆம் வீட்டு ராகு நீடித்து கொடுக்க போகிறார். கேது 11ஆம் இடத்துலேருந்து அப்பப்போ நல்ல லாபத்தையும், ஓரளவுக்கு வியாபாரம், தொழில், வேலையில் வந்து ஓரளவுக்கு ஒரு குரு பார்வையில் இருக்கக்கூடிய கேதுவாக இருக்கிறதுனால சமாளிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு வருவாயும் வருமானத்தையும் கொடுக்குறார். ஸோ இந்த ஆண்டு கிரகமாகிய ராகு, கேது, குரு, சனி எந்த வித மாற்றமும் இல்லை. மாத கிரகம் ஆகிய அதுவும் ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். 8ஆம் இடம்ங்கிறது என்ன? உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து செவ்வாய் வந்து அது பாவகிரகமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரியான குழப்பத்தை கொடுக்கக்கூடியது, ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது, மென்டலாக பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு டெசிஷன் கரெக்டாக எடுக்க முடியாத ஒரு விஷயமா கொடுக்குறார். அது மாதிரி ஒரு வம்பு வழக்கு, ஸ்கேம், அடுத்தவங்களுடைய பணம் மூலமாகவோ உங்கள் பணம் அங்கே வாங்கி மாட்டிட்டு பேசக்கூடிய அந்த அமைப்புலையும், ஒரு குடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ புதுசாக யாருக்கோ கடன் கொடுக்குறீங்க, அது கடன் வாங்குறீங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா லக்னாதிபதி ஆகிய, அதாவது ராசி அதிபதி ஆகிய செவ்வாயே 8ஆம் இடத்துல பகை பெற்று இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. குரு பார்வை பெறவில்லை. ஒரு மாதிரி எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் இருக்கிறப்போ கொஞ்சம் நீடித்து செப்டம்பர் முழுதும் 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண விஷயங்கள், டெசிஷன் எடுக்கக்கூடிய விஷயங்கள், தொழில் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பு விஷயங்களில், ஹெல்த் விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 10ஆம் இடத்துல சூரியன் வந்து செப்டம்பர் 16 வரைக்கும் இருப்பது வந்து தவறில்லை. 10ஆம் வீட்டு அதிபதியே இருக்கிறார். பட் சனியின் பார்வை பெறும் பொழுது ஒரு மிடில் ஆஃப் செப்டம்பர் மந்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. தொழில் ரீதியான டிஸ்டர்பன்ஸு, அப்பாவுக்கு உடல்நல கோளாறு, ஜடனா ஏதோ பண்ணி நம்ம ரெடி பண்ணக்கூடிய அமைப்புகள், அதை பார்க்க வேண்டியது, மெனக்கிட வேண்டியது, ஒரு அக்கறை கொடுக்க வேண்டியது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய சூரிய பயிற்சி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு மாறி குருவின் பார்வை பெறுவது தொழில் மேன்மை வருது. ஸோ 3வது வாரம் 4ஆம் வாரத்துக்கு அப்புறம் தொழில் விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ அருமையான ஒரு செகண்ட் ஹாஃபாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த சூரிய பயிற்சி கொடுக்குதுங்க. புதன் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதியாக இருந்தாலும் 10ஆம் இடத்துல வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. சில விஷயங்கள் வந்து நுணுக்கமாக செய்யக்கூடிய அமைப்புகள், மாணவர்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. அந்த சனியின் முழு பார்வை பெறக்கூடிய இந்த மிடில் ஆஃப் த மந்தில் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வந்து மாத கடைசியில் லாஸ்ட் வீக்கில் மாறுறாரு. ஒரு செப்டம்பர் 18 டு பி ப்ரிசைஸ் மாறுறது பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாடு, வெளிமாநிலம், கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கக்கூடியது, சுப செலவுகள் பண்ணக்கூடியது, ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு சின்னதாக ஒரு கடன் வாங்கி அப்கிரேட் பண்ணுறோம், ஒரு சின்ன வண்டியை கொடுத்து பெரிய வண்டி வாங்குகிறோம், வீட்டை கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிறோம், இடம்
ஒரு கொடுத்து இன்னொன்று வாங்குறோம். அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தது, பண வரவு எதிர்பார்த்துட்டு இருந்தது, இந்த மாத கடைசியில் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சுக்கிர பயிற்சி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு ஆட்சி பலத்தோடு வருகிறார், கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு வந்து செப்டம்பர் மாதம் வந்து குரு பார்வை இருக்கிறனாலையும் 10ஆம் வீட்டில் சூரியன் இருந்து 11ஆம் இடத்துக்கு மாறுவதும் சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துக்கு ஆட்சி பலம் பெறுவதும் இந்த மாதிரி சுப விஷயங்கள் அது மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு தடை நீங்கி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. காதல் விஷயங்கள் திருமண விஷயங்கள்லாம் வந்து ஒரு கைகூடக்கூடிய குறிப்பாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வரக்கூடிய செப்டம்பர் 18க்கு அப்புறம் நல்லாவே வாய்ப்பு இருக்கு. லாபங்கள் ஜெயிக்கக்கூடியது, தொழில் அபிவிருத்தி, ஒரு ப்ரோக்ரஸிவ், நீங்கள் இருக்கக்கூடிய கரியரில் அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செகண்ட் ஹாஃப் இருக்குதுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வந்து ஓரளவுக்கு பலன் பெறக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் இருக்குது. குரு பார்வை வந்து எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் வந்து அதிகமான ஒரு அலைச்சல், சில விஷயங்கள் சரி பண்ணுறது, ஒன்று சரி பண்ணால் இன்னொன்று பிரச்சனையாகுது, அங்கே போய் சரி பண்ணால் இன்னொன்று பண்ணுதுங்கிற மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு ஒரு மாதிரி சமாளிக்கக்கூடியவும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் உள்ள ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் இருக்குது. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, எந்த தசாபுக்திகள் இப்போ கரண்டாக நமக்கு போயிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் தெரிய முடியும். இப்போ நாம் சொன்ன தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் நல்ல பலன்கள் தூக்கலாகவும், தசாபுக்திகள் சுமாராக இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல பலன்கள் கொஞ்சம் சுமாரான அளவில் தான் வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தனுசு ராசிக்கு 2024 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போது அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஆண்டு கிரகமாக சனி, ராகு, கேது, குரு எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா செப்டம்பர் மாதம் எந்த ஒரு ஆண்டு கிரகத்தின் பயிற்சி இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அந்த குரு 6ஆம் இடத்திலே நீடித்திருந்து அதிகமான டிராவலிங், சுப செலவுகள், ஒரு லோன் வாங்குறது, திடீர் ஒரு டாப்அப் லோன் போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, திடீர்னு இன்னொரு ப்ராப்பர்ட்டி விற்கிறது, அது மூலமாக லோனை அடைக்கிறது, அது மாதிரி அந்த 6ஆம் இடத்து குரு வந்து 12ஆம் இடத்தை பார்த்து, 2ஆம் இடத்தை பார்த்து, 10ஆம் இடத்தை பார்த்து இது மாதிரி ஒரு விஷயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நீடித்திருக்க போது செப்டம்பர் மாதமும். சனி 3ஆம் இடத்திலிருந்து கொஞ்சம் அதே ஒரு சூழ்நிலை, அதாவது முயற்சி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் நினச்ச அளவுக்கு பண்ணாமல், பட் இருந்தாலும் அந்த 7 நாட் சனி முடிந்ததுனால ஓரளவுக்கு ஓய்வான ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படியே தொடர்கிறது. ராகு 4ஆம் இடத்திலும் கேது 10ஆம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் சார்ந்த விஷயத்துல சில பிரச்சனைகள், பல முதலே வம்பு வழக்கு வர்றதுக்கு வேணுங்கிறதெல்லாம் சந்திக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பார்ப்பது, செய்வது, முயற்சி எடுப்பது, அது மாதிரி இடம், தாயார் உடல்நிலை, இது எல்லாத்துலேயுமே அக்கறை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கண்டினியூவாக தான் செய்கிறது. மாத கிரகமாகிய சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு அதிகமான நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ராஜோகாதிபதி செவ்வாய் ராசியவே பார்த்துட்டு இருக்கார். ஸோ உங்களுடைய மனைவி, கணவர், இல்லத்தரசிகள், களத்திரக்காரகர், அதாவது உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண்கிற மாற விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை தேவைப்படுது. ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தாரங்களுக்கு சில பிரச்சனைகளாகி நீங்கள் போய் பார்த்துக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. உடம்பு ரீதியான தொந்தரவுகள், கருத்து வேறுபாடு விஷயங்கள்லையும் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் தவறு தான். அதே சமயத்தில் ராஜாகாதிபதி நம்ம ராசியவே பார்க்கறதுனால ஒரு குதூகலமாக எது இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலையும் ஒரு நிறையான ஒரு மேன்மையும் ஒரு உத்வேகமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதில் எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. ஸோ நீடித்து செப்டம்பர் மாதம் முழுவதும் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருப்பது வந்து ஒரு மாதிரியான ஒரு மிக்சடான ஒரு ட்ரெண்டு தான். சூரியன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேயே ஆட்சி பலத்தோட செப்டம்பர் 16 வரைக்கும் இருந்து செப்டம்பர் 17க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல போகிறது மிகவும் சிறப்பு. 10ஆம் இடத்துக்கு போய் கேதுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறது வந்துன்னா செப்டம்பர் 17க்கு அப்புறம் நல்ல ஒரு
முன்னேற்றம் தனுசு ராசிக்காரர்கள் பார்க்கலாம். வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பார்வை சூரியன் படுவதனால மிடில் ஆஃப் த மந்தில் சில டிஸ்டர்பன்ஸ் வரலாம். அது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். பட் ஒரு 18, 19க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரிய பகவான் கொடுக்குறார். அதே சமயத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வீக்கில் 10ஆம் இடத்திலே நீடித்திருந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு ஆட்சி பலம் பெறுவது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கைக்கு வந்தது, பணம் வந்தது. ஒரு நான் சொன்ன அந்த சுப விரயங்கள் பண்ணுறதுனால ஒரு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்து கடனை அடைத்தோம். சில கடன்களை வந்து செப்டம்பர் மாதம் லாஸ்ட் வீக்கில் அடைத்தோம். சில சுப விரயங்கள் செய்து சில விஷயங்கள் செய்து கொண்டோம். அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளாக நல்லாவே காட்டக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் உண்டு. அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா கடகத்தில் ஒரு 3 நாள் இருந்து அதுக்கப்புறம் மிடில் ஆஃப் த மந்த் ஃபுல்லாக சிம்மத்தில் 9ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருப்பது சிறப்பு, தவறில்லை. அப்புறம் மாதத்தின் கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார், அதுவும் தவறில்லை. ஸோ புதனோட இருக்கிற சூழ்நிலையும் பரவாயில்ல, சூரியனோட இருக்கிற சஞ்சார நிலைகளும் பரவாயில்லை, சுக்கிரனோட பயிற்சியிலையும் பரவாயில்ல இருக்கும் பொழுது தனுசு ராசிக்கு ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக இந்த செப்டம்பர் 2024 கண்டிப்பாக உண்டு. ஸோ நீடித்த அந்த வரவு செலவு விஷயங்கள், பண விஷயங்கள், போக்குவரத்து விஷயங்கள், டிராவலிங் விஷயங்கள் எல்லாமே நிறைந்த ஒரு மாதமாக, ஒரு நல்ல மாதமாக செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். இன்னும் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தார்கள், ஸ்பவுஸ், கணவர்மார்கள், மனைவிமார்கள் வந்து கொஞ்சம் உடம்பு ரீதியான சில தொந்தரவுகள் ஃபேமிலியில் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் இருக்க முடியும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, அது சிறப்பான தசைகளாக இருந்தால் நான் சொன்ன பலன்கள் இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவும், ஒரு சுமாரான திசை போகிறப்ப நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் தென்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 2024 செப்டம்பர் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்க என்பதை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசி 2024 செப்டம்பர் மாதத்துக்கு ஒரு பலன் பார்க்க போயணும்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு நீடித்த 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பது நல்ல விஷயம். 2ஆம் இடத்துல சனி இருந்து ஜென்ம சனி முடிந்து பாத சனி முடிய ஸ்டேஜில் போயிட்டு இருக்கிறதும் ஓகே. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் தப்பு இல்லை, 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் தப்பு இல்லை. ஆண்டு கிரகத்தின் எல்லா கிரகத்தோட சூழ்நிலையும் சஞ்சாரமும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் ரொம்ப யோகமான சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை ஆட்சி பெறுகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசத்து இறுதி பகுதி ஒரு செப்டம்பர் 23ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி வந்து ஒரு நல்ல பயிற்சி. 9ஆம் இடத்துல நீச்சமாக கேதுவோட சேர்ந்து குருவின் பார்வையில் இருந்தாலும் 10ஆம் இடத்துல சுக்கிரன் வருவது பார்த்தீங்கன்னா தொழிலில் திறனா ஒரு டெவலப்மெண்ட், ஒரு விஷயம் நம்ம இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்ததுல வந்து ஒரு மேன்மை பெறுவது, ஒரு புதிய தொழில் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி தசாபுக்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாத கடைசியில் வந்து ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்டில் லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உயர்வு கொடுக்கும். இல்லத்தரசிகள் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடைசி வாரமாக கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் அட்டமாதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன் 8ஆம் வீட்டிலே இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்து, அது குறிப்பாக சனியின் பார்வை பெறும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருக்கிறது கொஞ்சம் பார்க்கணும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல போய் குருவின் பார்வை பெறுவது தப்பில்லை. ஸோ ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சுக்கிரனின் நிலைமையும் சரியில்லை, சூரியன் நிலைமையும் சரியில்லை. ஸோ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மோட்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அதே சமயத்தில் செவ்வாய் 6ஆம் இடத்திலே நீடித்து மாதம் முழுவதும் இருக்கிறார். அது வந்து அவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஒரு அமைப்பு இல்லை. வம்பு வழக்கு பிரச்சனை, ஹெல்த் விஷயங்கள், கோர்ட் விஷயங்கள், உடல் உபாதைகள், சடனாக ஏதோ ஒன்று வர்றது, குடுக்கல் வாங்கல வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லாத ஒரு விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய். அதனால பார்த்து கொஞ்சம் சுதானமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. புதனோட சஞ்சரிப்பு பரவாயில்லை. 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு வந்து 5ஆம் தேதி மாறினாலும் ஒரு நட்பு வீட்டில் தான் போகிறார், தப்பு இல்லை. கொஞ்சம்
ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள், சில விஷயங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் தேவைப்படுதுங்க. பர்டிகுலர்லி சனியின் பார்வை பெறக்கூடிய சில நாட்கள். அதுக்கப்புறம் 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அதோட ஆட்சி மூல திருகோணம் இடத்துக்கு வந்து மாதத்தின் இறுதி பகுதி புதன் போகிறது அருமையான விஷயம். ஸோ அந்த டைமில் சூரியனும் அங்கே இருப்பார். ஸோ ஒரு நிபுணத்துவம் யோகம் வந்து நிபுண யோகம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் மாதத்தின் செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு மாதமாக மகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பயிற்சினாலையும் புதன் பயிற்சினாலையும் சூரியன் பயிற்சினாலையும் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. முதல் 2 வாரம் அட்டமாதிபதியாகிய சூரியன் 8லேயே இருந்து சனி பார்வை பெறுவது அவ்வளோ சிறப்பில்லை. ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், வம்பு வழக்கு அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குது. பட் இது வரைக்கும் நம்ம செய்த முயற்சிகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க மகர ராசிக்கு. ஸோ மற்ற ஆண்டு கிரகங்களாக ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளில் இருக்கிறனால அந்த குருவே ராசியை 9ஆம் விசேஷ பார்வை பார்க்கறதுனாலையும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் 9ஆங்கிற யோகஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் தர்ம ஸ்தானத்தை பார்ப்பதனாலையும் ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு மேன்மையாக ஜென்மசனியில் 2020, 21, 22 எவ்வளோ பாதிக்கப்பட்டீங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லாவே மேலே முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க, பாசிட்டிவ் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கீங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். அதில் நீடித்து செப்டம்பர் மாதத்துலேயே அதே பயணத்தை வந்து தொடர்ந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் இருக்கிறது. இது வந்து உங்களுடைய மகர ராசி அடிப்படையில் ஒரு பொதுவான பலனை தவிர உங்களோட ஜாதகத்தில், உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் இப்போ வந்து நடப்பில் ஒரு நல்ல திசை, யோகமான திசை போகும்போது நான் சொன்ன ஜாதகமான பலன்கள் ஒன்று அதிகமாகவும், ஒரு சுமாரான திசை வரும் பொழுது நான் சொன்ன ஜாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் என்ன இருக்கிறது பார்த்து சொல்லும் பொழுதுதான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கும்பராசிக்கு 2024 செப்டம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து அடையும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2024 கும்பராசிக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆல்ரெடி ஜென்மசனி போயிட்டு இருக்கிறது எல்லாம் தெரியும். அது குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் வந்து நல்லாவே பாதிப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா எப்போவுமே வந்து சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து குறிப்பாக ஒரு ஒளி இல்லாத டைமில் ஒரு அமாவாசை கரிகளையோ ஒரு சனி பார்வையோ ராகுவோட சேர்க்கையோ அது மாதிரி இருக்கும்போது இன்னுமே பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறது தான் ஒரு ஜோதிட கருத்துங்க, வேத ஜோதிடத்தோட அடிப்படை. அந்த அடிப்படையில் வந்து சதய நட்சத்திரம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறாங்க. இப்போ புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வெளியில் வந்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் சனியே வந்து ராசியில் இருக்கிறார். குரு 4ஆம் இடத்துலேருந்து தொழில் வேலை விஷயத்தில் ஒரு போராட்டத்தையும் என்ன இருந்தாலும் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு அமைப்பும் ஹோப்பும் கொடுத்து நம்ம செய்ய வைக்கிறார். 2ஆம் இடத்துல ராகு இருந்து பண விஷயங்கள், தன விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், வாக்கு விஷயத்துல ஒரு பிரச்சனையை கொடுக்குறார். வாக்கையை காப்பாற்ற முடியாத அளவுக்கு கொடுக்குறார். குடும்பத்திலேயே ஒரு சுபிக்ஷம் இல்லாமல் பின்ன பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலையும் ஒரு பெரிய இது இல்லாமல் ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருந்தாலும் கொஞ்சம் அவ்வளோ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பில் இல்லை. ஸோ ஆண்டு கிரகமாகிய 4 கிரகமும் ஒரு சுமாரான ஒரு பலன் தான் இருக்குது. மாத கிரகங்கள் ஆகிய செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் வந்து நீடித்த 5ஆம் இடத்துலயே இருக்கிறார். ஒரு பாவகிரகம் 5ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. 10ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து ஒரு மாதிரியான சில தொழில் விஷயத்துல ஒரு முன்னேற்றத்தையும் இதையும் கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குறாரு ஒழிய ஒரு பெரிய அமைப்பு இல்லை. குழந்தைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் அக்கறை காட்டணும். உடல்நிலை கோளாறுகள் அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. சூட்டு மூலமாக சில டைஜஷன் இஷ்யூஸ்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அது வந்து ஒரு மாதிரியான என்ன சொல்லலாம், கணவர் மனைவி இடையே இருக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கேதுவோட சேரார். பட் இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய சங்கடங்கள் வராது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ஜென்மசனியில் அதுவும் சேர்ந்து ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரன் இது வரைக்கும் மறைந்திருந்து நீச்சமாக இருந்த சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல மாதத்தின் இறுதியில் வர்றது ஒரு நல்ல அமைப்பு.
ஸோ ஓரளவுக்கு வந்து அப்பா விஷயங்கள், ஒரு சுப முதலீடு, ஒரு சில நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பு, ஒரு வசதிப்படுத்திக்கக்கூடிய விஷயம், காதல் அது மாதிரி விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு மனம் வந்து ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து மாதத்தின் லாஸ்ட் 2 வீக்ஸ் என்று சொல்லப்படுகிற செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து ஆகக்கூடிய சுக்கிரன் பயிற்சி 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு ஆட்சி பலம் பெறுவது வந்து நல்ல ஒரு அமைப்பு. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் மூமெண்ட்ல ஃபார்வர்டாக போகக்கூடாது. ஏன்னா சூரியனோட பயிற்சியும் ஓரளவுக்கு தப்பு இல்லை. அதே சமயத்தில் சுக்கிரனின் பயிற்சியும் நல்ல பயிற்சியாக இருக்குது. புதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 7ஆம் இடத்துக்கு வந்து நட்பு வீட்டில் பெரும்பாலான நாட்கள் செப்டம்பர் மாதம் இருக்கிறார். அதுவும் வந்து பார்ட்னர்ஸ் மூலமாக, கஸ்டமர்ஸ் மூலமாக, கிளைண்ட்ஸ் மூலமாக நல்ல ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக ஓரளவுக்கு போகுது. படிக்கிற மாணவர்களும் ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக படிக்கிறாங்க. ஜென்மசனியில் தாக்கத்தில் ஒரு மாதிரி டயர்டாகவும் டென்ஷனாக இருந்தாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு அவங்க படிக்கிறாங்க. ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு மேலே வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியில் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக கும்பராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் இருக்கிறது. மாத கிரகத்தின் பயிற்சிகளை ஓரளவுக்கு சுமாரான நல்ல பயிற்சிகளாக இருக்கிறதுனால, குருவும் நீடித்து 4ஆம் இடத்துலேருந்து 12ஆம் வீட்டுக்கு கொடுக்கறதுனால என்னதான் செலவானாலும் ஏதோ ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிற அளவுக்கு இருக்கு. இடம் சார்ந்த விஷயம், அம்மா சார்ந்த விஷயத்து மூலம் சில அனுகூலங்கள் வரக்கூடிய அமைப்புகள் நீடித்திருக்குதுங்க. ஸோ பரவாயில்ல. செப்டம்பர் மாதம் வந்து ஓரளவுக்கு இந்த ஜென்மசனியை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பாதுகாக்கக்கூடிய, ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு மாத கிரகத்தின் பயிற்சிகள் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுத்திகள் போது வச்சு தான் நம்ம துல்லியமான பலன் எடுக்க முடியும். இது வந்து இந்த தசாபுத்திகள் சிறப்பான தசாபுத்திகள் போகும்பொழுது ஜென்மசனி இது மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்பு குறைஞ்சு ஓரளவுக்கு நல்ல வரக்கூடிய அமைப்பும், தசாபுக்திகளும் சிறப்பு இல்லைங்கிறப்போ கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செப்டம்பர் 2024 மீன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 மீனராசிக்கு எப்படி இருக்கும் பார்க்கும்பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு ராசிக்குள்ளேயே நீடித்திருக்கிறார். கேது 7ஆம் இடத்திலே இருக்கிறார். குரு 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை வந்து நீடித்து பார்வை பார்க்க போகிறார். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அதே சமயத்தில் 12ஆம் இடத்துல விரய சனி என்று சொல்லப்படுகிற சனி 12ஆம் இடத்துல நீடித்து செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கிறார். ஸோ மாத கிரகம்தான் மாறுகிறார்களே தவிர ஆண்டு கிரகத்தில் எந்த ஒரு பயிற்சியும் செப்டம்பர் மாதம் இல்லை. மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் வந்து எப்படி வந்து ஒரு மாற்றத்தையும் பயிற்சியும் கொடுக்குறாருன்னு பார்க்கும் பொழுது, சூரியன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடத்துல 6ஆம் வீட்டு அதிபதியாகவே கொஞ்சம் வலுத்து இருந்து சில கடன் விஷயங்கள், வம்பு வழக்கு, கடன்படுதல் அது மாதிரி சில ஒரு மாதிரியான விஷயங்கள், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனியின் பார்வை வேற கொஞ்சம் முதல் 2 வாரம் பெறுகிறார். ஸோ செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பலன்கள் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் வரக்கூடிய 7ஆம் இடத்துக்கு மாற்றத்தை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் அது பங்குதாரர்கள் அது மாதிரி விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சூரிய பயிற்சி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கிறது. அதே சமயத்தில் சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துட்டு இருந்தவர் 8ஆம் இடத்துல மறைகிறார். ஸோ கூட்டு தொழில் அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும். அதர் பீப்புள்ஸ் மணிங்கிற மாதிரி விஷயம், ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லாபத்தை வரக்கூடியது, அதில் கொஞ்சம் ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதில் தவறு இல்லை. அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் கடகத்திலிருந்து அதுக்கப்புறம் பெரும்பாலான நாட்கள் 3 வாரம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த மந்த்தில் 6ஆம் இடமா இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு நட்பு வீட்டில் இருக்கிறது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை. நம்மளுடைய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுகளுக்கு கொஞ்சம் குறையிற மாதிரியும், மாணவர்கள் வந்து ஓரளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புதனின் சஞ்சாரம் தவறு இல்லை. கடைசி வாரம் தான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கன்னியில மூலத்திருக்கோண அமைப்பில் ஆட்சி பலம் பெறுகிறார். ஸோ தப்பு இல்லை, அது ஒரு நல்ல ஒரு உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. ஸோ கடைசி 2 வாரம் வந்து புதன் இருக்கக்கூடிய சஞ்சாரம் வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஸோ
செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்த்தா ராஜயோகாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து தொழில் சாந்தியை பார்த்து உத்வேகப்படுத்தி என்னதான் சிரமங்களும் பிரச்சனைகளும் பங்குதாரர்கள் பார்ட்னர்ஸ் அது மாதிரி விஷயத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. 10ஆம் இடத்தையே பார்ப்பதனால இடம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சில விஷயங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கலாம். அது பார்த்துக்கணும். அம்மாவோட உடல்நிலையிலையும் அக்கறை தேவைப்படுகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட பயிற்சி, சுக்கிரனோட பயிற்சி, புதனின் பயிற்சி, செவ்வாய் வந்து நீடித்து செப்டம்பர் முழுதும் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் பார்க்கும் பொழுது ஆல்ரெடி ராசிக்குள்ளேயே ராகு இருக்கிறார். ஸோ கொஞ்சம் எல்லாமே ஒரு கவனமாகவும் கைமீறி விஷயங்கள் கைமீறி போகாமல் இருந்து அதை கவனமாக பார்த்து கொள்ள அமைப்பு தான் இருக்குது என்றது நம்ம மீனராசிக்காரர்களுக்கு பார்க்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறது. அகலக்கால் எடுக்கிறதோ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறதோ எல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த மாதம் வந்து வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிற மாதம் தான் ஒரு மாதமாக தான் இருக்கிறது. ஏன்னா சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறார், 7ஆம் இடத்துக்கு வருவதும் அவ்வளோ சரியில்லை, கேதுவோட சரிகிறார். மாதத்தின் செகண்ட் ஹாஃப் தான் சில விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து சில விஷயங்கள் பெனிஃபிட்டாக பண்ணாலும் சில அம்மா தாயார் அது மாதிரி விஷயங்கள், அதே சமயத்தில் வீடு அதில் எல்லாம் கொஞ்சம் இடம் வாங்குற இடத்துல வில்லங்கம் இல்லாமல் இருக்குதாங்கிறது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் சனி 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதே சமயத்தில் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்பா விஷயங்கள் பூர்வீக விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிற அமைப்புகள் இருக்கிறது. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது விரேசனியினால மீனராசிக்கார லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள், வருமானத்துக்கு மீறின செலவுகள், கடன் மூலமாக தொல்லைகள் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறப்போ இந்த செப்டம்பர் மாதமும் கொஞ்சம் போராடி அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குதே ஒழிய இந்த மாத கிரகத்தின் பயிற்சி வந்து நமக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. கொஞ்சம் அடக்கி வாசித்து இந்த மாதம் வந்து புதிய முயற்சிகள் எடுக்காமல் அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது என்றுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்கிற பொறுத்தான இருக்கும். அதில் கொஞ்சம் சிறப்பான தசாபுத்திகள் வரும் பட்சத்தில் இதில் சொன்ன பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். அதுலேயும் கொஞ்சம் சாதகமற்ற தசாபுத்திகள் போதான்னு பார்த்து தான் நம்ம வந்து இந்த பலன்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.